ஹாய் ஆல், அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், முதல் கால பூஜை வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணிட்டோம். 2வது 3வது 4ஆம் கால பூஜை வந்து நம்ம சிவன் கோவிலில் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துலேயே சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோவில் இருக்குது. நம்ம அங்கே தான் போயாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா கைலாய மேளம் வந்து வாசிச்சிருந்தாங்க. 2ஆம் கால பூஜை போயிட்டு இருந்தப்போ கைலாய மேளம் வந்து வாசிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக, அவ்வளோ ஒரு அருமை, அப்படியே நம்ம மெய் மறந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இருந்தது அங்கே. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடினதுக்கப்புறமா 3ஆம் கால பூஜை வந்து தொடங்கி அதுவுமே வந்து நல்லா அழகாக முடித்தாங்க. இது வந்து அவரோட 4ஆம் கால பூஜைக்கு அப்புறம் அவரை வந்து பண்ணியிருந்த அலங்காரம் தான் இது. அவ்வளோ ஒரு அழகு, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தது. வரவே மனசு இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்கு வரணும் இல்லையா, வீட்டுக்கு வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நம்ம வீட்டில் உள்ள சிவபெருமானுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் தான் வச்சுருந்தோம். வெண்பொங்கல் வச்சு சுவாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு. பாய் பாய். நம்ம லிங்கம் வந்து எப்படி இருக்கிறாரு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.